எப்பா தம்பி, உங்க கம்பெனி நெய்யில ஒரே மண்ணும் கல்லுமா கிடக்கு. எங்க நெய் விளம்பரத்தை நீ ஒழுங்கா பார்க்கலையா? விளம்பரத்தை பார்த்துட்டு தானே நல்லா இருக்குன்னு வாங்கினேன். எங்க நெய் மணமணலா இருக்குன்னு தானே சொன்னோம். இப்படி இருந்தா நான் எப்படி சமைப்பது? மண்ணு கல்லெல்லாம் பெரக்கி போட்டுட்டு சமையல் பண்ணு. செல்லக்குட்டி, ஏன் இவ்வளவு கவலையா இருக்க? வாழ்க்கையே வெறுப்பா இருக்குங்க. ஒரே ஒரு சின்ன காரணத்தால என்னோட கல்யாணம் நடக்காம போயிடுச்சுங்க. அப்படி என்ன காரணம் செல்லக்குட்டி? கல்யாண பொண்ணை விட நான் 3 அடி ஹைட்டு கம்மியா இருக்கேன்னு சொல்லி கல்யாணத்தவே நிறுத்திட்டாங்க. செல்லக்குட்டி, என்ன கவலையா இருக்கீங்க? கல்யாணம் பண்றதுக்கு சில பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்ற கண்டிஷன்ஸ்லாம் கேட்டா கடுப்பாகுதுங்க. அப்படி என்ன சொன்னாங்க? மாப்பிள்ளை மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கணுமா, மாப்பிள்ளை பேர்ல சொந்த வீடு இருக்கணுமா, ஆனா கடன் மட்டும் இருக்கக்கூடாதான், மாப்பிள்ளை கூட பிறந்தவங்க யாரும் இருக்கக்கூடாதான், மாப்பிள்ளை வயசும் 28க்குள்ள இருக்கணுமா, முக்கியமா தலையில முடி இருக்கணுமா. ஏண்டா 21 வயசுல ஒரு பையன் படிச்சு முடிக்கிறானா, அவன் ஒரு நல்ல வேலை கிடைச்சி செட்டில் ஆகவே 3 வருஷம் ஆகிருது. அப்புறம் அவன் படிக்க வாங்கின கடனெல்லாம் அடைக்கணும். கூட பிறந்த தங்கச்சி இருந்தா அவ கல்யாணத்தையும் அவன் தான் பண்ணி வைக்கணும். அப்புறம் ஒரு லோனை எடுத்து ஒரு வீட்டை கட்டி முடிக்கவே அவனுக்கு தலைமுடியெல்லாம் கொட்டி 30 வயசுக்கு மேலே ஆகிருது. 30 வயசு ஆகிட்டா அந்த மாப்பிள்ளையே வேணான்னு வேற சொல்றாங்க. போங்கடா, நீங்களும் உங்க கல்யாணமும், நான் சிங்கிளாவே இருந்துக்கிறேன்டா. என் மாமியார் ட்ரெயின்ல இருந்து தவறி கீழே விழுந்துட்டாங்க. உடனே நீ செயினை பிடிச்சி இழுக்கலையா? இழுத்தாங்க, ஆனா செயின் மட்டும்தான் வந்துச்சு. செல்லக்குட்டி, ஏன் சோகமா போறீங்க? புயல்னால ஸ்கூலுக்குலாம் இன்னைக்கு லீவ் விட்டுருவாங்கன்னு நினச்சாங்க. புயல் கூட என்னை ஏமாத்திட்டு ஆந்திராவுக்கு போயிடுச்சுங்க. செல்லக்குட்டி, என்ன சோகமா போறீங்க? வேலை இல்லாதப்ப நமக்கு ஒரு வேலை இல்லையேன்னு கஷ்டமா இருந்துச்சு. வேலை கிடைச்ச அப்புறம் வேலைக்கு போறதுக்கே கஷ்டமா இருக்குங்க. செல்லக்குட்டி, ஒரு தத்துவம் சொல்லுங்க. வாழ்வது ஒரு முறை தான், அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இங்கே யாராலையும் வாழ முடியாது. அப்படி எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி தான் வாழணும்னா அடுத்த ஜென்மத்தில் காசாக தான் பிறக்கணும். ஏன்னா அதை மட்டும்தான் யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. செல்லக்குட்டி, ஒரு தத்துவம் சொல்லுங்க. நீங்கள் தேடி செல்லும் அன்பு நிலையற்றது, உங்களை தேடி வரும் அன்பே நிலையானது. அதை என்றுமே உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். செல்லக்குட்டி, ஒரு தத்துவம் சொல்லுங்க. ஒருத்தர் தாடி வச்சாலே லவ் ஃபெயிலியர்னு நினைக்காதீங்க. லவ் ஃபெயிலியருக்குலாம் தாடி முளைக்காது, ஆம்பளையா இருந்தாலே தாடி முளைக்குயா. செல்லக்குட்டி, உன் வாழ்க்கையில என்னென்ன நல்ல காரியங்கள்லாம் நடந்திருக்கு? நீங்க சொன்ன அந்த நல்ல காரியங்களை தவிர மற்ற எல்லாமே நடந்திருக்குங்க. செல்லக்குட்டி, என்ன சோகமா போறீங்க? வாழ்க்கையே ரொம்ப வெறுப்பா இருக்கு. பிரச்சனை மேல பிரச்சனையா வருது. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியா இருக்கு. கடவுள் ஒரு கதவை மூடுனா இன்னொரு கதவை கண்டிப்பா திறப்பாரு. எனக்கெல்லாம் எல்லா கதவையும் மூடிட்டு சாவியும் தொலைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். செல்லக்குட்டி, வாழ்க்கையை பத்தி 2 வரியில சொல்லுங்க பாப்போம். உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும், பப்ஸ் தின்னா வாயை துடைக்கணும். இதாங்க வாழ்க்கை. செல்லக்குட்டி, வாழ்க்கையை பத்தி ஒரு தத்துவம் சொல்லுங்கள். நீங்க உங்க செல்போனை கையில வச்சிருக்கப்பெல்லாம் ஒரு நாயும் உங்களுக்கு கால் பண்ணாது. அதையே நீங்க சார்ஜ்லயோ இல்லாட்டி சைலண்ட்லயோ போட்டுட்டு அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா 19 மிஸ்டு கால் இருக்கும். இதாங்க வாழ்க்கை. செல்லக்குட்டி, என்ன சோகமா இருக்கீங்க? உப்பு விற்க போனால் மழை பெய்யுது, மாவு விற்க போனால் காத்தடிக்குது. ஒரே சோதனை மேலே சோதனையாக வருதுங்க. செல்லக்குட்டி, என்ன கவலையா இருக்க? இன்னைக்கு காலையிலேருந்தே மனசு கவலையாக இருக்குது. ஆனால் எதை நினச்சி கவலையாக இருக்குன்னு தான் தெரியலங்க. கவலைப்படாத செல்லக்குட்டி, சரியாயிரும். இப்படி என்ன கவலைன்னே தெரியாமல் மனசு கடந்து கவலைப்படுறத நினச்சா இன்னும் ரொம்ப கவலையாக இருக்குங்க. அப்புறம் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழணும்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இருக்கிறதெல்லாம் கடனும் கஷ்டமும் தான். இதை வச்சுக்கிட்டு எப்படா சந்தோஷமாக வாழ்கிறது? செல்லக்குட்டி, என்ன கோவமா இருக்கீங்க? கேலண்டர் செய்கிறவங்க தயவு செஞ்சு இந்த திங்கக்கிழமையை மட்டும் பிரிண்ட் பண்ணாதீங்க. திங்கக்கிழமை வந்தாலே எரிச்சலாக வருதுங்க. செல்லக்குட்டி, வாழ்க்கையை பற்றி ஒரு தத்துவம் சொல்லுங்க. வாழ்க்கைன்றது வாழை இலையில ஊற்றின ரசம் மாதிரி, எப்போ எந்த பக்கம் போகும்னு யாருக்குமே தெரியாதுங்க. செல்லக்குட்டி, என்ன சோகமா இருக்கீங்க? எனக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏதோ சதி பண்ணி வாக்காளர் பட்டியலையும் என்னோட பேரை எடுத்துட்டாங்க. கவலைப்படாத செல்லக்குட்டி, நான் இதை சும்மா விட மாட்டேங்க. என்னைய மட்டும் ஓட்டு போடவில்லைன்னா வர்ற எலெக்ஷனையே நான் நடத்த விட மாட்டேன். செல்லக்குட்டி, ஏன் கோவமா இருக்கீங்க? ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் மச்சான். வாடா ஒரு ட்ரிப் போகலான்னு அவங்களா கேட்குறாங்க. சரி, நாமளும் கிளம்பி ரெடியாக இருப்போம்.
அப்புறம் அவங்களே ஒரு மொக்க ரீசனை சொல்லி ட்ரிப்பை கேன்சல் பண்ணிவிட்டு நம்மளை ஸ்ட்ரெஸ் ஆக்குறாங்க. இந்த மாதிரி பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டை டேக் பண்ணுங்கள்.